ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து MongoDB-யை எப்படி நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, டேரெக்டாக உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம MongoDB இன்ஸ்டால் பண்ண என்னெல்லாம் தேவைன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு Mongo SH தேவை. Mongo SH எப்படி என்னென்னா, நம்மளோட MongoDB கோட்ஸ்லாம் நம்மளோட டெர்மினல் கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு பேக்கேஜ். தென் MongoDB-யோட அந்த சர்வரையும் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ரெண்டு எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு Mongo SH download அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ப்ரௌசரில், எனி ப்ரௌசர் யூஸிங். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு இல்லை சர்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது அப்படியே கிளிக் பண்ணி விட்ருங்க. டவுன்லோட் MongoDB கம்யூனிட்டி சர்வர் அப்படிங்கிறத. ஸோ நான் சொன்னேன் நமக்கு என்னெல்லாம் தேவை, சர்வரும் தேவை, Mongo SH தேவை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து நம்ம சர்வர்னு போட்டிருக்காங்க. ஸோ சர்வர் வந்து நம்ம வந்து இப்போ அதை கிளிக் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா MongoDB கம்யூனிட்டி சர்வர் டவுன்லோட் அப்படின்னு காட்டுது. ஓகே, இது வந்து ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்குன்னா, இது வந்து நமக்கு வந்து சர்வரை தான் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SH இல்லை, ஸோ சர்வர் இது வந்து. ஓகேவா? ஸோ சர்வர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது? ஓகே, இதில் வந்து உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து விண்டோஸ்க்கு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ Windows 64 செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பேக்கேஜ் என்ன பேக்கேஜ் வேணும்னா MSI, அப்புறம் வேறு என்ன சிப் இருக்குது. நம்ம வந்து MSI இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இதில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஓகே, வெயிட் அ மினிட் கைஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து Mongo SH எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே கோடர்ஸ், ஸோ நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த இடத்துல டூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த டூல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கும் MongoDB ஷெல் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட்டாக நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து MSI ஃபைலை டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ MongoDB ஷெல் டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து zip ஃபைலாக அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணலாம், ஸோ Mongo SH எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம சிஸ்டம், தென் MongoDB சர்வரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் MongoDB கம்பாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வந்து நமக்கு MongoDB சர்வர் பேக்கேஜ்லேயே இன்க்ளூடராக வந்துடும். சப்போஸ் உங்களோட இன்டர்நெட் இல்லை, அதுக்கு தனியாக என்னால் அடிஷனல் இன்டர்நெட் போட முடியாதுன்னா, ஸோ இதையும் உங்களுக்கு தேவைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கோடர்ஸ், ஸோ இந்த ரெண்டு ஃபைல் உங்களுக்கும் டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா Mongo SH எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ Mongo SH உங்களோட விண்டோ இருந்தால் இருக்கும், இல்லை 7zip இல்லைனா நார்மல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே இல்லை 1 மினிட்குள்ளே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ நமக்கு உடனே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆனதை அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த தான் ஒரு மெயின் பாயிண்ட். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபைல் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பின் சம் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எங்கே பண்ண போகிறேன், அப்படியே என்னோடய லோக்கல் டிஸ்க்கு போகிறேன். லோக்கல் டிஸ்கில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்குல்ல, ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போய் என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே என்னோட அந்த ஃபைல்ஸ் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, வெயிட் அ மினிட். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். நான் பேஸ்ட் பண்ணோடனே என்ன ஆயிருக்குன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, Mongo SH 2.2.5 Win32x64. ஸோ இந்த ஃபைல் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதை நம்ம பேஸ்ட் பண்ணும்போது கண்டினியூ அப்படிங்கிற ஒரு பெர்மிஷன் இருக்கும். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, இது பேஸ்ட் ஆனோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எப்படி நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் இந்த இடத்துல பின்னு இருக்கும். ஸோ பின்னுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ பின்குள்ளே போயிட்டு மேலே அந்த பாத் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பாத் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் சர்ச் பாரில் போயிட்டு என்விரான்மெண்ட் அப்படின்னு செட் பண்ணுங்க. என்விரான்மெண்ட், நான் வெறுமனே விரான்மெண்ட் டைப் பண்ணியிருக்கேன். என்விரான்மெண்ட் wait a minute guys, wait a minute. ஓகே கோடர்ஸ், நீங்கள் வந்து நெட்டை ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க, நமக்கு வந்துடும். ஸோ என்விரான் அப்படின்னு டைப் பண்ணோன்னே இங்கே வந்து எடிட் த என்விரான் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துடும். ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு வந்து அது தனியாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து என்விரான் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க. இங்கே வந்து பாத் அப்படின்னு இருக்கும். ஸோ பார்த்து டபுள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழேயும் பார்த்து அதே மாதிரி இருக்கும்.
ஸோ அதிலையும் நியூ கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்க, ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதுலேயும் ஓகே, ஸோ இதுலையும் ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு நம்ம ஆக்சுவல் டவுன்லோடுக்கு வந்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மாங்கா எஸ்ஹெச் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ மாங்கா எஸ்ஹெச் எப்படி இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெர்மினல் ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது. ஸோ சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மாங்கோ எஸ்ஹெச் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் அடிச்சோம்னா என்ன ஆகும்னா, என்னோட சர்வர் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா கனெக்டிங் டு என்ன சர்வர் கனெக்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ எனக்கு கனெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ ரன் பண்ணிங்கன்னா அப்படி இருந்தால் கனெக்டட் வராது, அதாவது எரர் அப்படிங்கிறது தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து மாங்கோடிபி சர்வர் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் மாங்கோடிபி சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா இங்கே வந்து நம்மளோட மாங்கோடிபி இன்ஸ்டாலர் இருக்குது. ஸோ இதை நார்மலாக டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்ட்டுனா ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால் அப்படிங்கிறது வரும். ஸோ சம்திங் தான். ஸோ அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டைம் எடுத்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துறேன். சரி சேஞ்ச் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் தான் வரும். ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் மாங்கோடிபி கம்பாஸ். அதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் தேவைப்படும். ஸோ இன்டர்நெட் இருந்துச்சுன்னா டிக் பண்ணிக்கலாம், டிக் பண்ண எடுத்துருங்க. ஏன்னா அது வந்து மாங்கோடிபி கம்பாஸ் இன்ஸ்டால் பண்ண நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் வச்சிருப்போம். கம்பாஸ் உங்களுக்கு தேவைன்னா அது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இன்ஸ்டால் ஆகலை. ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டாலேஷன் ப்ராப்ளம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம புதுசாக அதுக்கு நிறைய ஒரு வீடியோ பண்ணோம். ஸோ கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம வந்து மாங்கோடிபி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டு அப்படின்னா அந்த ஃபினிஷ் கொடுத்துட்டு மறுக்கா சிஎம்டி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம மாங்கோ எஸ்ஹெச் அப்படின்னு டைப் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா, எனக்கு என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்கணும். ஓகேவா?